7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் நேயர்களே, டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். இன்றைய நிகழ்ச்சியில் காது, கன்னக்குழி மற்றும் தழும்பு போன்றவைக்கான சிகிச்சை முறைகள் குறித்து பேசுவதற்காக சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரியைச் சேர்ந்த அழகுக்கலை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக்ராம் இங்கே இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய எபிசோடில் பாடி பார்ட்ஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பற்றி பேசலாம். முதல்ல மேல் பிரஸ்ட் கரெக்ஷன் பற்றி பேசலாம். ஏன்னா நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ட் போயிருது. அதனால தான் பல இடங்களில் பப்ளிக்கில் இருக்கும்போது ஷர்ட் கழட்டுறதுக்கு ரொம்ப வைக்கப்படுறாங்க. ஸோ அதை கரெக்ஷன் பண்ணுறதுல இருக்கிற என்னென்ன டாக்டர் இருக்குது அதை பற்றி? இந்த மேல் பிரஸ்ட் ஃபர்ஸ்ட் எதனால் வருதுன்னு பார்க்கணும். இப்போ நார்மலாக 13 to 14 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலே போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன் ரெண்டுமே இருக்கும். அந்த பியூபர்ட்டி அட்டைன் ஆகிற டைமில் என்ன ஆகும், அவங்களுக்கு எந்த ஹார்மோன் ஃபஸ்ட்டு வரும்னு ஒரு கன்ஃபியூஷனில் ஃபீமேல் ஹார்மோன் ஃபஸ்ட்டு வரும். இந்த ஃபீமேல் ஹார்மோன் ஃபஸ்ட்டு வரதுக்கே நிறைய ரீசன் சொல்லுவோம் நாங்கள். அந்த டைமில் ஃபேட்டி ஃபுட்டோட இன்டேக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபேட்டி ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு சப்ஸ்ட்ரேட் ஃபார் த ஃபீமேல் ஹார்மோன்ஸ். அதனால் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகும், அந்த ஃபீமேல்ஸ்க்குரிய டெவலப்மெண்ட் எல்லாம் மேல்ஸில் வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிற 1 or 2 இயர்ஸில் அப்போ தான் பாடி ரெகக்னைஸ் பண்ணும், இது நம்ம பாடிக்குரிய ஹார்மோன் கிடையாது, நம்ம தப்பாக எடுத்துகிட்டு இருக்கோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகி அந்த இம்பேலன்ஸ் ரிவர்ட் ஆகி நார்மல் ஆயிரும். பட் வாட் எவர் ஹேப்பன், அந்த ஃபார்ம் ஆனது கிளாண்ட், அது ஃபேட் கிடையாது, கிளாண்டுலர் டிஷ்யூ. அந்த கிளாண்டுலர் டிஷ்யூ நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட் பண்ணாலும் போகக்கூடிய விஷயம் கிடையாது. பட் என்ன ஆகும், அதனால் ஒரு ஃபீமேல் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்கூல் ஏஜில் வரதுனால அந்த ஸ்கூல் ஏஜ்லேருந்தே பசங்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. என்ன காமனாக நம்ம காமன் பிஇடி இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த கிளாஸ் போகிறப்ப கூட காமனாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ரூமில் போய் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பசங்க எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற வரலாம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தேல் கோ. பசங்களுக்கு புரியாது, ஏன்னா இவங்க கடைசி வரலாம் வெயிட் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் த ரீசன். அவங்க தனியாக போய் எல்லாரும் இல்லாதப்ப ஷர்ட்டை கழட்டிட்டு அவங்க அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த டிஷர்ட் போட்டுட்டு தேல் கோ. இதுக்காக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே வரமாட்டாங்க. பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். என்னென்னா ஸ்விம்மிங் பூல் போகிறப்ப நான் வரலடா, ஸ்விம்மிங் பூல் வரலடா, எனக்கு பிடிக்காதடா. தே ட்ரை டு அவாய்ட் லாட் ஆஃப் திங்ஸ். கோயிலுக்கு போகிறது, ஈவன் சில கம்யூனிட்டியில் ஷர்ட் இல்லாமல் தான் அவங்க பூஜைலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கப்போ அவங்க டெஃபினட்டாக அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சில பேரண்ட்ஸ்க்கே தெரியாது பையனுக்கு இருக்கிறது. ஏன்னா பையன் அது இதை போட்டுட்டு தான் இருப்பான், அந்த பனியனோட தான் வீட்டிலே இருப்பான். ஸோ அவங்க பனியன் கூட கழட்டி அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கேசஸ் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்ல சொல்லுவேன். ஒரு பையன் 2-3 அட்டெம்ப்ட் சூசைட் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கும் என்னன்னே புரியல, கேட்டால் ஒன்றும் இல்லை என்னை விட்டுருங்க. அது மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸும் என்னென்னு கண்டுபிடிச்சி பார்த்தா மேல் பிரஸ்ட் ப்ராப்ளம். அவன் அவங்க இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்து இன்ஜினியரிங் சேர்த்து அவன் இன்ஜினியரிங் பாதியில் டிஸ்கன்டினியூ பண்ணி வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷன் பண்ணி திருப்பி கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக திரும்பி அதுக்கப்புறம் ஹி வென்ட் பேக் டு த இன்ஜினியரிங் காலேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுப்போம், பிஃபோர் ஃபோட்டோஸ் அண்ட் ஒரு 1 week 10 days அப்புறம் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் எடுப்போம். அப்போ பார்த்தா பிஃபோர் ஃபோட்டோஸ்னு வேணால் என்கிட்ட கன்சல்டேஷன் வரப்பே தெரியும் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கூட சொல்ல வேண்டாம். அவங்க உட்காந்தாவே நான் சொல்லிட முடியும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்படி உட்காருவாங்க. பேசிக்காக இந்த ப்ராமினன்ஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கூன் போட்டு தான் உட்காந்தே பழகுவாங்க. ஆனால் நம்ம அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப அந்த 1 week 10 daysலேயே ஸ்ட்ரைட்டாக நிற்பாங்க. அந்த பாஸ்டர்லேயே இருக்கிற கான்ஃபிடென்ஸே நம்ம ஒரு 10 நாள்லேயே தெரியும். அந்த அளவுக்கு தே ஹாவ் அ லாட் ஆஃப் த கான்ஃபிடென்ஸில் ரொம்பவே அதிகமாகும். அந்தளவுக்கு இது ஒரு ரொம்ப தேவையான சர்ஜரி. நம்ம ஊரில் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் பிரஸ்ட் இம்ப்ளான்ட் போட்டுக்கிறது ரொம்ப காமன். அதான் காமனஸ் சர்ஜரியாக சொல்லுவாங்க. ஏன் காமனஸ் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரஸ்ட் சர்ஜரிஸ் ஃபீமேல்ஸ் அந்த ஃபாரினில் அவங்களுக்கு பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஈவன் பேரண்ட்ஸே அவங்க பியூபர்ட்டி அவங்க அந்த காலேஜ் முடிச்சு வர டைமில் இது பண்ணுவாங்க. காலேஜ் முடிக்கிற டைமில் அந்த இம்ப்ளான்ஸை கிஃப்டாக கொடுப்பாங்க. அவங்க இந்த சர்ஜரி பண்ணிக்கோ, உனக்கு பணத்துக்கு இந்த பணம் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், இது கிஃப்டாக கொடுப்பாங்க. பிரஸ்ட் இம்ப்ளான்ஸுங்கிறது ஃபாரினில் அந்தளவுக்கு அவங்க இந்த பெண்மையே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்காக பிரஸ்ட் இம்ப்ளான்ட் அங்கே ரொம்ப காமன் சர்ஜரி. பட் நம்ம ஊரில் ஒரு பையனுடைய அந்த ஆண்மை நிறைய பேருக்கும் அவங்க ஆண்களா பெண்களான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற ரேஞ்சுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணுறது அவங்க காஸ்மெட்டிக்காக பார்க்க மாட்டாங்க. இதை கண்டிப்பாக நெசசிட்டி சர்ஜரின்னு தான் எல்லாருமே யோசிப்பாங்க. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட் ஆகாதப்போ என்ன ஆகும், அவங்க ஒரு காலேஜில் ஒரு
காலேஜ் முடிச்சு ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு 25-26 இயர்ஸ் மேரேஜுக்கு பொண்ணு பார்க்குற டைமில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு யோசிப்பாங்க, ஐயோ என்னோட அந்த ஒய்ஃபுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க ஏதாவது தப்பாக ஃபீல் பண்ணுவாங்களே, எனக்கு ஒரு என் மேலேயே எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டைமில் அவங்க ஏர்ன் பண்ணி அப்போ வந்து தே கம் ஃபார் த சர்ஜரி. பட் இதெல்லாம் முன்ன மாதிரி வந்து சர்ஜரிஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. இப்போ லாஸ்ட் 2 டேஸ்லேயே 3 சர்ஜரி அது மாதிரி பண்ணோம். அது மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார். அவர் வந்து ரொம்ப யோசிச்சு வந்தார். அன்றைக்கி முதல் நாள் பண்ண பேஷண்ட் அப்போ தான் கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே ஓ இவ்வளோ சிம்பிளான்னு சொல்லி அவரும் பண்ணிவிட்டு அவரும் இன்றைக்கி சொல்கிறார், எனக்கு பெயின் வரும்னு சொன்னீங்க டாக்டர், கொஞ்சமாவது இருக்குன்னு சொன்னீங்க, ஒருமே பெயினே காணாமே டாக்டர் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தருக்கும் பெயின் த்ரெஷோல்ட் வேரி ஆகும். பட் பெயின் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு பெயின்லாம் ஒன்றுமே கிடையாது. யூஸ்வலாக எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வருவாங்க சர்ஜரிக்கு. காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 8 o'clock வந்தாங்கன்னா 8 to 9 சர்ஜரி நடந்துச்சுன்னா 11:30 12க்குலாம் வந்து அவங்க கிளம்பி வீட்டுக்கே போயிடுவாங்க. ஓகே. ஆஃபீஸ்க்குலாம் வந்து வெரி நெக்ஸ்ட் டே இல்லைனா செகண்ட் டே ஆஃபீஸ்க்கே போக ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு இட்ஸ் அ பெயின்லெஸ் சர்ஜரி. என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டு அது வழியாக கம்ப்ளீட்டாக அந்த ஃபேட் அண்ட் கிளாண்ட் எல்லாத்தையும் சக் அவுட் பண்ணி எடுத்துரும். அந்த கிளாண்டோட கவரிங் மட்டும் சம்டைம்ஸ் வராது. அதுக்கு வந்து வி மேக் அதர் ஸ்மால் நிக் இந்த ஏரியாவிலான்னு சொல்லி இந்த பிளாக் கலர் டிஷ்யூ சைடில் சின்னதாக ஒரு ஃபியூ மில்லிமீட்டர்ஸ்க்கு போட்டு அது வழியாக அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ஒரு 2-3 ஸ்டிச்சஸ், இங்கே ஒரு 2 ஸ்டிச். இதுவும் அக்குள்குள்ளே போகிறதுனால ஸ்காரே தெரியாது. இதுவும் வந்து அந்த பிளாக் கலர் ஏரியாவில் டிஷ்யூ ஸ்கின்னும் மீட் ஆகிற இடமே ஒரு நார்மலாக ஸ்கார் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஜங்ஷனில் வர்றதுனால அதுவும் தழும்பாவே தெரியாது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்கார்லெஸ் சர்ஜரி, பெயின்லெஸ் சர்ஜரி. ரெக்கவரி வந்து ஆல்மோஸ்ட் இம்மீடியட். இன்னும் 2 டேஸில் ஆஃபீஸ்க்கே போக முடியும். ஒரு வீக்கெண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா வீக்கெண்ட் லீவ் கூட போட வேண்டியதில்லை, ஆஃபீஸ்க்கே போக முடியும். இதில் இன்னொரு இஷ்யூஸ் என்ன யூஸ்வலாக யோசிப்பாங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இது பெரிய ப்ரொசீஜர். இப்படி ஒரு பெரிய கட் இருக்கும், ஒரு ட்ரெயின் டியூப்னு சொல்லி ஒரு டியூப் வச்சுருப்பாங்க. அந்த டியூப்பை வந்து நம்ம வந்து ஒரு 3 நாள் வச்சுருப்பாங்க. 3-4 நாள் வச்சு அதில் அந்த அமௌண்ட் கலெக்ஷன் குறைஞ்சதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. ஸோ 1 week ஹாஸ்பிட்டலைசேஷன், 3 நாள் டியூப்பு, இது மாதிரி இட்ஸ் அ மேஜர் ப்ரொசீஜர் இன் 10 years பேக். இப்போல்லாம் வந்து அப்படியே ரிவர்ட் ஆகிடும். பிகாஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, அவங்க லீவ் போட முடியாது, எல்லோரும் வந்து நினச்ச மாதிரி நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது. பிகாஸ் தேர் ஆல் ஒர்க்கிங் ஃபார் ஒரு ப்ராஜெக்ட்டு. இதில் டக்குன்னு லீவ் நினைக்கிற மாதிரி லீவ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது மாதிரி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நம்மளுடைய மெடிக்கல் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே எமர்ஜென்சி ப்ரொசீஜர் கிடையாது, எல்லாமே வந்து எலெக்டிவ் ப்ரொசீஜர். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும். அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்ஜிக்கலும் மாற்றிட்டு அதே டைம் சேஃபாக பண்ணணும். நம்ம அதுக்காக நம்ம அவசரமாக பண்ணி அவசரமாக அனுப்பிச்சு அவங்கள சேஃப்டிலாம் பண்ணக்கூடாது. சேஃப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஸ்மெட்டிக் சர்ஜரியில். ஏன்னா வந்து யாருமே வந்து ப்ராப்ளம்னா டிசீஸ்க்காக வர்றதில்லை. சரி எனக்கு அப்பண்டிசைட்டிஸ் இருக்குது, அப்பண்டிசெக்டமி சர்ஜரி பண்ணோன்னா அது நெசசிட்டி. இது வந்து அவங்க அழகுக்காக பண்ணுறது. அதனால நம்ம 0.001% கூட ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எல்லாமே வந்து வெரி குட் எக்யூப்மெண்ட்ஸ், வெரி குட் அனஸ்தீசியா ட்ரக்ஸ் எல்லாமே வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. குவாலிட்டி ஆஃப் சர்ஜரியில் வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது.